ஹாய் வணக்கம். இது நம்மளுக்கு நேத்து வந்த ஆர்டருங்க. நம்ம சேனல பார்த்து அவங்க ஆர்டர் குடுத்துருக்காங்க. அவங்க ஹெர்பல் பிசினஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா மெல்டன் போர் சோப்பு தான் அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கோல்டு ப்ராசஸ் சோப் பண்ணலையா நம்மகிட்ட குடுத்துருக்காங்க. டெய்லி எனக்கு என்கொயரி வந்துட்டுருக்கு. உங்க சந்தேகத்துக்கெல்லாம் இந்த வீடியோல வந்து ஒவ்வொன்னா நான் பதில் சொல்வேன். பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நம்ம பியூரா கோகோனட் ஆயில்ல செஞ்சது ஃபர்ஸ்ட்டு. செக் ஆயில் கோகோனட் ஆயில்ல செஞ்சிற சோப்பு. இந்த தேங்காய் எண்ணெய் பெனிஃபிட் வந்து நான் எவ்வளோ வேணால் சொல்லுவாங்க மறுபடியும் இது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி. நம்ம கையில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் இது. வயதான தோட்டத்தை எடுத்து நம்ம இளமையாக வச்சுருக்க இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முன்னாடியெல்லாம் 50 வயசு ஆனதாங்க முகத்தில் சுருக்கங்கள்லாம் ஏற்படும். வயசான தோட்டம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து 30 வயசு ஆன பிள்ளைங்களே வயசான தோட்டத்தோடு தாங்க இருக்காங்க. ஃபேஸில் வந்து ஏகப்பட்ட சுருக்கம். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதாங்க. இயற்கையிலேயே இவ்வளோ அழகான நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கும்போது நம்ம இந்த பொருளை யூஸ் பண்ணியே நம்ம அழகாக வந்து தக்க வைத்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தோலில் தேவையற்ற அலர்ஜி ஏற்படும், அதையும் இது தடுக்குது. இந்த உளுந்துலேயும் ஆன்டிசெப்டிக் தன்மை இருக்கிறதுனால நம்மளை இயற்கையாகவே நல்லா அழகாக பாதுகாக்குங்க. வயதான தோற்றத்தினால் ஏற்படும் முகச்சுருக்கத்தை வந்து இது தடுத்து நம்ம வந்து இளமையாக வச்சுருக்க இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, டெட் செல் எல்லாம் இது ரிமூவ் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எப்பயுமே வந்து என்னுடைய கஸ்டமருக்கு வந்து நான் பெஸ்ட்டாக கொடுக்க தாங்க ட்ரை பண்ணுவேன். இந்த உளுந்தை நம்ம பேஸ்ட் பண்ணுறம்போது அதில் கூட கற்றாழை ஜெல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நேச்சுரலாக வீட்டில் வளர்க்குற கற்றாழை ஜெல்லை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த கற்றாழை ஜெல்லு கூட நான் கடையில் வாங்குறது இல்லைங்க. எல்லாமே வீட்டில் வந்து ரெடி பண்ணுறது தான். ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நேச்சுரல் சோப் தான் மேம் வித்துட்ருக்கேன். ஹோம்மேட் சோப் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அதில் நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே நம்பி வாங்குங்க. ஹோம்மேட் சோப் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா ரொம்ப நல்லா தாங்க பண்ணி கொடுப்பாங்க எல்லோரும். பக்கத்தில் இருக்கிற நமக்கு தூரத்துலேருந்து எங்கேயோ ஒரு கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்பி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான் அவங்கன்னு நினைப்பாங்க. இந்த உளுந்து சோப்பு மட்டும் வேகமாகவே செட் ஆயிருங்க. இதை வந்து ஒரு 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ட்ரை பண்ணதுக்கு நியூஸ் பேப்பரை பயன்படுத்தாதீங்க. அந்த நியூஸ் பேப்பரில் வந்து இருக்க பிரிண்ட் வந்து அந்த மை வந்து சோப்பில் ஒட்டிக்கிறோம். அதனால சோப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு நான் அடுத்து காட்டப் போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சோப்பை வந்து தனித்தனியாக வச்சு காய வச்சிடலாம். பாருங்கள், சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு கீழே பாலித்தீன் பேப்பர் தான் போட்டிருக்கேன். அதில் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை ஒரு 2 நாள் இப்படியே வச்சுருவேன். 2 நாள் கழித்து மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து கவரில் எடுத்து வச்சுருவேங்க. இப்படி தான் நம்ம பண்ணணும். எல்லா சோப்பையும் வந்து இதே மாதிரி பண்ண முடியாது. உளுந்தம்பருப்பு சோப்பு மட்டும் வேகமாக ட்ரை ஆகிரும். நம்ம சோப்பு தகுந்த மாதிரி எப்படி ட்ரை ஆகிறத பார்த்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மில்க் ஸ்வீட் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இப்போது நம்ம அந்த பவுலில் வந்து வேஸ்ட்டு பீஸ் கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வரும். இது வந்து எப்பயுமே வேஸ்ட்டாக தாங்க போகும். இதை வந்து ரீயூஸ் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். வச்சு யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கீழே தான் போகும். இப்போது இதை வச்சு ஒரு டெமோ பார்ப்போம். உங்களுக்காக காட்டுறதுக்காக இந்த பவுலில் கலெக்ட் பண்ணேன். இப்போ இந்த வேஸ்ட்டு பீஸு குட்டியோண்டு பீஸ் வந்து நம்மளுக்கு எப்படி நுர வருதுன்னு பார்ப்போம். இப்போ கையில் ஒரு 2, 3 பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லைவாக தேய்ச்சி தான் காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருதுன்ட்டு. இது தாங்க நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணுற சோப்புக்கும் நம்ம மில்டன் போர் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது நீங்கள் நம்பாமல் கூட இருக்கலாம். நிறைய வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால் வந்து நுர நிறையா வந்திருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், கையில் ஒரே ஒரு குட்டியோண்டு பீஸ். அதை என்னால் கையில் கூட பிடிச்சி தேய்க்க முடியல. பாருங்கள், அந்த குட்டியோண்டு பீஸ் வந்து கையில் கூட பிடிச்சி தேய்க்க முடியல. ஆனாலும் அது எந்த அளவுக்கு நுரை வருது அப்படின்ட்டு. ஆயில் சோப்பில் வந்து குட்டி பீஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இது வந்து நுர வரும். அந்த குட்டி பீஸ் வந்து கையில் கூட பிடிக்க முடியல. வலிக்கட்டி கீழே விழுந்துருச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சின்ன பீஸ். பாருங்கள், உங்களுக்கு திரும்பி காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். பாருங்கள், அதை தேய்க்கிறேன் எந்த அளவுக்கு நுர வருதுன்ட்டு. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி செய்கிற சோப்பு தாங்க இந்த அளவுக்கு நுர வரும். அதனால தாங்க நான் சோப்பு செஞ்ச கோகோனட் ஆயிலில் தான் செய்வேன் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா இந்த தேங்காய் எண்ணெய் பெனிஃபிட் வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமில்லை, சரும பராமரிப்பிற்கும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு வந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் எனக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். தேங்க்யூ.